அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து ட்ரீம் வாரியர்ஸ், அதாவது இவங்களோட படைப்பில் வந்து இந்த ஒரு படைப்பில் இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏசப்பட்டு சார், தேங்க்யூ ஸோ மச் சார், ரியலி அப்ரிஷியேட் இட். ஐ திங்க் இட் நாட் ஜஸ்ட் வேர்ட்ஸ், ஐ திங்க் ரியலி மீன்ஸ் மோர் தேன் டு மீ. ஸோ ரியலி அப்ரிஷியேட் தட். இது குறித்து பார்த்திங்கன்னா, இப்போது இந்த ஒரு படம் வந்து ஒரு கருத்து மிக்க படமாக இருந்தாலும் அது வந்து திரை அம்சங்களோட நிறைய நல்ல திரைக்கதை, நல்ல சுவாரஸ்யமான திரைக்கதை, விறுவிறுப்பான அடுத்தடுத்து வருகிற சீன்கள், வசனங்கள் இருக்கட்டும், ரொம்ப நேர்த்தியாக நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு முனைப்பாடு பண்ணியிருக்காரு டைரக்டர் சார். அது வந்து எனக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, பின்னணி ஸ்கோரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு எனக்கு. அது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒர்க் பண்ண நம்ம டிஓபிஸ், நம்ம ஈவன் ராகவ் சார் சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ மை எடிட்டர் எல்லாம் அவுட்புட் நல்லா வந்திருக்கு, எல்லாமே டோட்டலாக நல்லா வந்திருக்கு. எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா விதார் சார் பெரிய ஃபேன் சார். ஆக்சுவலி உங்களோட பெரிய ஃபேன். எனக்கு வந்து குற்றமை, தண்டனை, மைனா இந்த படம்லாம் எனக்கு பெரிய பிக் ஃபேன். அதான் அந்த படங்களோட பிக் ஃபேன் தான் ஆக்சுவலாக. மாணிக்கமோகன் மேம் இதில் வந்து ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு சீனும் செதுக்கியிருக்காரு டேரக்டர் சார். அதில் வந்து இவங்க பண்ண அங்கம் பார்த்திங்கன்னா ஒரு வாழ்வியல் கலந்து அவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது பேக் பின்னணி ஸ்கோர் நம்ம செட் பண்ணும்போது. ஸோ அதனால் படமே ஒரு வேறு அளவுக்கு மிருகத்திற்கு ஒரு வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார், என்டையர் டீமுக்கு. அண்ட் ஆல்சோ என்னோட ப்ரொடக்ஷன் சைடில் வந்து எனக்கு வந்து கிருஷ்ணா சார், சிராஜ் சார், அண்ட் ஆல்சோ மர்ஃபி சார் அண்ட் விமல் சார் நன்றி சொல்லிக்கிறேன். டே டு டே ஒன்லேருந்து எனக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு. என் அனைத்து குரூப் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஒரு படைப்பில் ரொம்ப பெருமையாக இருக்குது ஒர்க் பண்ணதில். படம் வந்து ரொம்ப சமூக சார்ந்து இந்த காலகட்டத்தில் ஒரு தேவைப்படுற ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் அது மக்களுக்கு வந்து அடைய வேணும். அது வந்து சுவாரஸ்யமாக எடுத்துருக்காங்க. அது வந்து ஊடக நண்பர் நீங்கள் தான் கொண்டு சேர்க்கணும் நம்புறேன்னா. நான் கொண்டு சேர்த்துறேன், அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னு நம்புறேன்னா கொண்டு சேர்த்துருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். சில படங்களில் மட்டும்தான் நம்ம வந்து மனசு திருப்தி அடையும் ஒர்க் பண்ணும்போது, பணத்தை தாண்டி. எனக்கு விருமாண்டி பருத்திவீரனுக்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப மன நிம்மதியை கொடுத்துச்சு. அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது சில படத்தை யோசிப்போம். அதில் வந்து இது ஒரு முக்கியமான படம். வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். அஞ்சாமை வந்து ஒரு எமோஷ்னலான ஜேர்னி. இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சுப்பண்ணா வந்து ஒரு தடவை இன்ஸ்டியூட்லேருந்து ஜிபிகே சாரை பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தேன். வேற ஒரு படத்துக்காக போயிட்டு இருந்தப்போ, ஏன்டா நீ பெரிய படம்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க, இந்த இவனை வச்சுக்கோ, பெரிய படமாக இருந்தாலும் நீ இவனே வச்சு பண்ணு அப்படின்னு சொல்லி கையில் பிடிச்சி இப்படி கொடுத்துட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். போனோடனே டெலிவரி, எனக்கு ஃபஸ்ட்டு பேபி. குழந்தை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டதுக்கப்புறம் ஒரு கால் வந்தது. இதுமாதிரி குழந்தைய வீட்டில் கூப்பிட்டு வந்து விட்டேன் நான். அவனுக்கு நான் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்கிறேன், இதான் லைனு, டாக்டர் திருநாகரஸ் சார் இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கேன், இதான் லைனுன்னாரு. ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. கேரியான் ஒரு வாரத்தில் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அடுத்த ஒரு வாரத்தில் ஸ்கிரிப்டும் முடிஞ்சிடுச்சு. அடுத்த ஒரு வாரத்தில் ஃபுல் ஸ்கிரிப்டும் முடிஞ்சிடுச்சு. ஆக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். ஓகே, விஜாத் சார், அரசு தான், கோ-டைரக்டர் அரசு தான் வந்து ரெஃபர் பண்ணார். ஓகே, டன். அடுத்து வாணி தான் வேணுன்றதும் அரசு தான் வந்து ஃபுல்லாக இது பண்ணார், அதுவும் டன். அடுத்து விராட் சார் சன்னுக்கு யாரை பார்க்கலாம் தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் கிருத்திக்னு ஒரு பையன் ஆடிஷன் போயிட்டு இருந்தது. வந்தான், கொடுத்தோம். நாங்கள் இப்படி போயிட்டு வர்றதுக்குள்ளே ரெடின்னா, என்னடா நிறையா பேர் பண்ணிட்டாங்க, நீ என்னடா அப்படின்னா, ரெடி நான் போகலாம் அப்படின்னா. வந்தான், பண்ணான், அவனும் ஓகே. இந்த கதை தான் வேணும்னு அடம் பிடிச்சது ஃபஸ்ட்டு திருநாவுக்கரசு சார். இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னது சுப்பண்ணா. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு நான் விராட் சார் ஒரு நாள் மீட் பண்ணோம். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வாங்க, நம்ம அப்படியே ட்ராவல் ஆகி போயிடுவோம் அப்படின்னாரு. அப்படி ட்ராவல் ஆகி இப்படியே போனது தான் இந்த படம். நல்ல ஒரு ஜேர்னி, எமோஷ்னல் ஜேர்னி. நான் அங்கேருந்து பேசுகிற விஷயத்த நாங்கள் எங்கள் திரையிலேருந்து பேசியிருக்கோம். மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இது நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அப்புறம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் குமார் அண்ணன் சொன்னோம். நாங்கள்லாம் படம் முடிச்சுட்டு வேறு படத்துக்கு போயிட்டோம். குமார் அண்ணன் தான் வந்து இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ட்ரீம் வாரியர்ஸ் டீம்லேருந்து எஸ்கே அண்ணா, அடுத்து அவர் தான் பேக்டாப்பில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் தேங்க்யூ சார். பிரபு சார், வாணி சொல்லவே வேணாம், அவங்களுக்கே தெரியும் அவங்க சூஸ் பண்ணுற படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது. பாலச்சந்தர் சார், அவர் இருந்தது எங்களுக்கு கோர்ட்டு சீன்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. எனர்ஜி கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாருன்னா நாங்கள் எல்லாம் ஸ்பீடாகிடுவோம். டார்லிங் அஃப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர், அவரும் அதே போல தான் எங்களோட செல்லப்பிள்ளை.
நேத்தா அண்ணா ஆல்ரெடி தெரியும், அது உங்களுக்கும் தெரியும் அந்தளவுக்கு அவர் நல்லா பண்ணியிருப்பாருன்னு. ராமண்ணாவும் எடிட்ரு எங்கள் ஸ்கூல் தான், ஸோ அதுவும் அவரையும் எனக்கு முன்னாடியே தெரியும். கலாச்சாரம் புது டீமு, சந்தோஷம், ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். சுப்பண்ணாவுக்கும் திருநாவுக்கரசு சாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சப்போர்ட். தேங்க்யூ ஆல். ஹாய், குட் ஈவினிங் ஆல். சுப்பு ஃபஸ்ட் அவரை பற்றி தான் சொன்னோம். அவருக்கு ஆக்சுவலாக ஸ்கிரிப்டு சொல்லும் போது எனக்கு ஆக்சுவலாக ஒரு சின்ன எமோஷனே வந்து தேங்க்யூ ஒரு சின்ன எமோஷனல் ஜேர்னி மாதிரி தான் இருந்தது. அந்த சாங்ஸ் பிளேஸ்மெண்ட்டும் பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் ஹேவ் டன் மை ஜாப். ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். தேங்க்யூ ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் எவ்ரி திங்.